சொல்ற யமதர்மராஜா பிறந்து இந்த வைகாசி விசாகத்துல தான். ஏன் இந்த விசாக நட்சத்திரத்துல இவங்க 2 பேருமே உருவானாங்க? இந்த சக்தி எப்படி சிவபெருமான் உருவாக்குனாரு? ஏன் முருகர் சக்திக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்து அரையினார் வந்து நீங்க யமனையும் வெல்லக்கூடிய பவர் வந்து முருகர்கிட்ட இருக்கு. முருகப்பெருமான்ட்ட நீங்க பாண்டீங்கன்னா கொடும் கூற்று என் செய்யும் சொல்லுவாரு. கூற்றுனா யமதர்மராஜா. இந்த காரணம் எல்லாமே தான் ஒரு பெரிய விஷயம். நான் ஒரு முருகர் கோவில் வந்து பார்த்தது என்னன்னா, முருகப்பெருமானுக்கு வழிபாடுக்கு முன்னாடி யமதர்மராஜோட சிலை இருக்கு. யமதர்மன் முருகனை வழிபடுற மாதிரி ஒரு கோவில் இருக்கு நம்ம இந்தியால. அதுவும் நம்ம கார்த்திகேய முருகர் கார்த்திக் சுவாமி பேரோட தான் இருக்கு. அதையும் நான் விரைவில் பதிவு செய்றேன். இந்த விசாக நட்சத்திரம் வந்து உண்மையிலேயே எதுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னா, மற்ற எத்தனை 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம் வேணாலும் முருகப்பெருமான் உதித்திருக்கலாம். ஏன் விசாகம் அப்படின்னா, விசாகம் வந்து ஞானம்ன்ற ஒரு பொருள். ஆனால் முருகனுக்கு ஞான தண்டாயுதபாணின்னு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி முருகர் வந்து பிறந்தார் கிடையாது, முருகர் வந்து உதித்தார். உதித்தருளும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தது காரணம் முருகப்பெருமான். வேற எந்த தெய்வத்துக்கும் இந்த பேர் கிடையாது. உதித்தரன் சொல்லி முருகப்பெருமான் ஒரு சிறப்பான பேரே இருக்கு. அதே போல இந்த வைகாசி விசாகம் தினத்துல தான் முருகப்பெருமான சுவாமி மலையில இந்திரன் வழிபட்டு அவருக்கு உண்டான மொத்த சக்தியும் பெற்றார். ஸோ வைகாசி விசாகம் தமிழ்நாட்டில் ஒரு 3 இடங்கள்ல ரொம்ப சிறப்பா, அறுபடையிலுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனால் 3 இடங்கள்ல கண்டபுராணர் தொடர்புடைய சம்பவம் வந்து நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று திருச்செந்தூர், அப்புறம் சுவாமிமலை, அதுக்கப்புறம் பழனி. திருச்செந்தூர்ல வந்து இப்பயும் வந்து அந்த வைகாசி விசாகம் முடிஞ்சதுக்கப்புறம் முருகருக்கு வந்து உஷ்ணசாத்தின்னு சொல்லி ஒரு அபிஷேகம் பண்றாங்க. அவருக்கு வந்து அந்த நீரால் குளிர் வைக்கிறது. அதே போல 6 முனிவர்களுக்கும் அவர் வந்து பாவ விமோச்சனம் கொடுத்தாரு. அந்த சம்பவம் இப்போ நடந்து வசந்த மண்டபத்துல ஒரு தொட்டில 6 மீன்கள் விட்டு அதுக்கப்புறம் 6 முனிவர்களாக மாறக்கூடிய சம்பவம். இதுவும் கந்தபுராண தொடர்புடைய சம்பவம். அதே போல சுவாமி மலையில இந்திரன் அவர்கள் வழிபட்டு தன்னோட மொத்த ஆற்றலையும் எடுத்தது. அதே போல பழனி மலை